கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உங்க முகத்தையே நாங்க தேடுவோம், உங்க கையை பார்க்க மாட்டோம், எங்க இருதயம் உம்மிடத்துல சொல்லிட்டு. ஆண்டவரே, கையை பார்த்தா என்ன தருவார், ஆசீர்வாதம் தருவார்னு தான் பார்ப்போம். ஆனா முகத்தை பார்த்தா அவர் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறார், இப்ப அவர் எதுக்காக இந்த முகம் மாறி இருக்கிறது, எருசலேமை பார்த்து எப்படி பார்க்கிறார், ஜனங்களை எப்படி பார்க்கிறார். என் அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் நண்பர்களாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, தகப்பன் தாயாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, முகம் மாறி இருக்கிறதை நாம் காண்போம். அந்த முகம் மாறுதலை கவனித்து நம்ம பிரச்சனையை சொல்லலாமா வேண்டாமா என்று யோசிப்போம். அதே போல இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். என் முகத்தை பாருங்க, நான் எதுக்காக இப்படி இருக்கிறேன், என்ன சூழ்நிலையில் இப்படி இருக்கிறேன், என் ஜனங்கள் விடுதலையாக்கப்படணுமே, என் ஜனங்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, என் ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டுமே, பாவம் செய்கிறாங்களே, பரிதாளம் வாங்குறாங்களே, ஜனங்களை ஒடுக்குறாங்களே, மற்றவங்க ஆளுகிறார்களே, எனக்கு பிரியமில்லாத செய்கிறாங்களே என்று சொல்லி கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறோமா? அதற்காக நம்ம ஜெபிக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, சோதம் பட்டணத்துக்காக ஆபிரகாம் ஜெபித்தார். ஆபிரகாம் ஜெபித்தது நிமித்தம் லோத்துவை அழியாதபடி தூக்கி கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோனா பட்டணத்துல போய் பிரசங்கம் பண்ணினார். கர்த்தர் யோனாவுடைய பிரசங்கத்தை பார்த்து, ஜனங்களுடைய மனம் திரும்புதலை பார்த்து அந்த பட்டணத்தை அழிக்க அப்படி காத்தார். அதான் முகம். தேவனுடைய முகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நீங்கள் முகத்தை பார்க்குறீங்களா? நீங்களும் நானும் முகத்தை பார்ப்போம், ஆண்டோட சித்தத்தை செய்வோம். நிச்சயமா பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளே இறங்கட்டும், உங்க வல்லமை எங்களுக்குள்ளே இறங்கட்டும், உங்க பிரசன்னம் எங்களுக்குள்ளே இறங்கட்டும். உங்க முகத்தை பார்க்கிற கிருபை எங்களுக்கு தாரும். உங்க கையே எப்பொழுதும் பார்த்துட்டு இருக்காதபடி உங்க முகத்தை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. உங்க முகத்துல தான்ப்பா விடுதலை இருக்குது. கிருபை செய்யுங்க. அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.